வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடந்துக்கிட்டு இருக்கிற சில சம்பவங்கள். இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் என்னென்னா, நடிகர் ஸ்ரீகாந்த் அவருடைய கைது, போதை மருந்து பயன்படுத்தினதாக வந்து அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரணைக்காக சிறையில் வச்சுருக்கிறாங்க. அவருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நடிகர் கிருஷ்ணாவை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ரீகாந்த் இவருடைய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ரோஜா கூட்டம் படத்தில் வந்து அறிமுகமானது ஸ்ரீகாந்த். அவர் வந்து சினிமாக்குள்ளே வரும்போதே அவர் வந்து கொஞ்சம் நல்ல வசதியான குடும்பத்திலேருந்து தான் வந்தார். அவன் அப்பா வந்து ஒரு பெரிய ஆடிட்டரு, அந்த மாதிரி ஒரு நல்ல பண வசதியோடு இருந்தவர் தான் வந்து ஸ்ரீகாந்த். ரோஜா கூட்டம் படத்துக்கே வந்து நிறைய பணம் கொடுத்து நடித்தவர் அப்படின்ற மாதிரி அப்போயே பேசிக்கிட்டாங்க. இவர் வந்து காசு கொடுத்து தான் நடித்தார்ன்ட்டு. சரி, அது வேண்டாம். இவர் வந்து ஸ்ரீகாந்த் வந்து இப்போ எப்படி இந்த போதை மருந்துக்கு உள்ளே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த போதை மருந்து அவருக்கு சப்ளை பண்ணவர் வந்து பிரசாத். அவர் வந்து ஏடிஎம்கேவில் வந்து ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருந்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஹோட்டலில் நடந்த ஒரு தகராறில் வந்து ஒருத்தர் அடித்து அது வந்து ஒரு பெரிய வழக்காகி அவர் வந்து கட்சியிலிருந்தெல்லாம் நீக்கிட்டாங்க. அந்த பிரசாத் யாருன்னா, அவர் வந்து ஸ்ரீகாந்த் வச்சு ஒரு படம் ஒன்று தயாரிச்சிருக்கிறார். அவர் மூலயமா தான் ஸ்ரீகாந்துக்கு வந்து போதை மருந்து வந்து அந்த அவர் வந்து கொடுத்துருக்காங்க. அவர் தான் வந்து சப்ளை பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. முதல்ல வந்து அவங்க ரெண்டு பேரையும் தான் வந்து போலீஸ் வந்து கஸ்டடியில் எடுத்திருக்கு. யார் அந்த போதை மருந்து பயன்படுத்த அந்த பிரசாத்தை தான் வந்து வித்தாருன்னு சொல்லிட்டு கஸ்டடியில் எடுத்து அவர் விசாரித்து கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாக அவர்கிட்ட வந்து ரகசிய விசாரணை நடந்திருக்கு. இது வந்து வெளியில் தெரியாது. முதல்ல அவர்கிட்ட ஏதோ ஒரு சாதாரணமாக வந்து ஒரு போதை மருந்து விசாரணைன்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று போயிடுச்சு. ஆனால் அவர் விசாரித்து வரும்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் கை காட்டின ஒரு ஆள் வந்து என்கிட்ட அடிக்கடி வாங்கின ஆள் யாருன்னா ஸ்ரீகாந்த் அப்படின்ற மாதிரி வந்துடுது. இப்போ ஸ்ரீகாந்தை கூப்பிட்டு வச்சு கைது பண்ணி வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஸ்ரீகாந்த் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பிரசாத் வந்து எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் எனக்கு வந்து பாக்கி வச்சுருக்கிறாரு. அந்த பணத்தை நான் போய் கேட்கும்போது அவர் வந்து எனக்கு வந்து போதை மருந்து கொடுத்து என்னை வந்து அது வந்து அடிமையாக்கிட்டார். என்ன நான் கேட்கும் போதெல்லாம் பணம் கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் போதை மருந்து, அந்த கொக்கைன் அப்படின்ற அந்த போதை மருந்து கொடுத்து என்னை வந்து அது வந்து அடிமையாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் தரப்பில் சொல்லியிருக்காரு. நிறைய ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்காரு. ஆனால் இது வந்து ஒரு பெரிய சப்பக்கட்டு கட்டுற கதை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த போதை மருந்து வந்து இங்கே மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக சினிமா எல்லா துறையிலும் இருக்குது. சினிமா துறையில் அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே நடமாடுது. உலகளவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ, அவருடைய பயணம் போதை மருந்து வழக்கில் வந்து சிக்கியிருக்கிறார். அதே மாதிரி இந்தியாவில் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஷாருக்கான் பையன் வந்து போதை மருந்து வழக்கில் சிக்கி ரொம்ப பெரிய பேச்சு பொருளாச்சு. அதுக்கு பிறகு ஆந்திராவில் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஒரு பார்ட்டி நடக்கும்போது அங்கேயே போதை மருந்து விநியோகிக்கப்பட்டதாக வந்து கைது செஞ்சு அவங்க வந்து அதுவும் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆகிட்டு. இப்படி பல விஷயங்கள் வந்து சினிமா சர்க்கிளில் இந்த மாதிரியான பெரிய பெரிய இடங்களில் இது வந்து நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஸ்ரீகாந்தும் வந்து இந்த போதை பொருளை வாங்கி நுங்கம்பாக்கத்தில் வந்து ஒரு நானும் கொக்கைன் பார்ட்டி கொடுத்ததா அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குமூலம் கொடுத்ததா வந்து தகவல் வந்துட்டுருக்கு. அப்படி அவர் கொடுத்துருந்தா இந்த போதை மருந்து சர்வசாதாரணமாக வந்து நடமாடுது அப்படின்றத இன்னும் சில நடிகர்களும் சினிமாவில் இருக்கிற முக்கிய புள்ளிகளும் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. நேற்று சீமானும் அறிக்கை விட்டுருக்காரு. யார் வந்து போதை மருந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க, எல்லோரும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்ரீகாந்த் மட்டும் கைது பண்ணியிருக்கிறது ஏன் அப்படின்ற மாதிரி வந்து நேற்று வந்து இவர் பேசியிருக்கிறார். யார், நம்ம சீமான் பேசுகிறார். இன்றைக்கி விஜய் ஆண்டனியும் இது பற்றின ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறார். இந்த மாதிரி வந்து எல்லாருமே தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த போதை மருந்து எப்படி இங்கே சர்வசாதாரணமாக நடைபெறுது. இப்போ ஸ்ரீகாந்த் மூலமா ஒரு 10 பேருக்கு போயிருக்கு. சப்போஸ் ஒருவேளை இது வரைக்கும் ஸ்ரீகாந்த் மேலே இருந்த கேஸில் ஒரு சின்ன டவுட் என்னென்னா, ஸ்ரீகாந்த் இது வரைக்கும் பையராக இருந்தாரா இல்லை வாங்கி சப்ளையராக இருந்தாரா அப்படின்ற 2 விஷயம் போயிட்டுருக்கு. ஒன்று, பையராக இருந்தால் ஸ்ரீகாந்துக்கு வந்து தண்டனை வந்து கம்மியாகும். ஆனால் அவர் வாங்கி சப்ளையராக இருந்திருந்தால், தன்னை சார்ந்தவங்களுக்கு அவர் கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவர் மேலே வந்து கேஸ் வந்து போதை மருந்து கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். குறைஞ்சபட்சம் 10 வருஷத்துக்கு அவரால் வந்து வெளியில் வர முடியாது. ஆனால் அவர் நேற்று வந்து ஸ்ரீகாந்த் கை காட்டி தான் வந்து இன்றைக்கி நடிகர் கிருஷ்ணாவை வந்து கைது பண்ணி விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது ஸ்ரீகாந்த் கை காட்டினாரா இல்லை பிரசாத் கை காட்டினாரான்றது வந்து முழுமையான ஒரு தகவல் இல்லை. இப்போ இதே மாதிரி நிறைய நடிகர்களும் இன்றைக்கி வந்து ஸ்ரீகாந்துக்கு வந்து சப்போர்ட்டாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பெரிய இடங்கள் இது சகஜம், பெரிய இடங்கள் இது சகஜம்னா, அப்போது பெரிய இடங்களில் சகஜம்னா இவங்க எல்லாருமே யாரை கை காட்டுறாங்க? தமிழ்நாடு அரசை கை காட்டுறாங்களா இல்லை மத்திய அரசை கை காட்டுறாங்களா? இவங்க வந்து யாருமே சரியில்லை. போதை மருந்து பழக்கம்ன்றது
பணக்கார வர்க்கத்திலேயே மேல்தட்டு மக்களிடம் சர்வ சாதாரணமாக நடமாடுதுன்னு சொன்னால் இது வந்து யாரை வந்து குறை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் ஸ்ரீகாந்த் வந்து கோர்ட்டில் போய் ஒன்று சொல்லியிருக்காரு, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதை மனசில் கருதி வந்து எனக்கு வந்து ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டுக்கிறாரு. ஜட்ஜி வந்து திருப்பி கேட்டிருக்கலாம்ல, உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு உன் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற அந்த சூழ்நிலையில் எப்படி நீ வந்து இந்த போதை மருந்தை யூஸ் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு எனக்கே தெரியாமல் வந்து பிரசாத் கொடுத்துட்டாருன்னு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்கு. அது உனக்கு வந்து அறிவுன்றது கிடையாது, நீ படித்து வந்தானே, எவ்வளோ படம் நடிச்சிருக்க, உலகம் ஃபுல்லாக சுற்றி இருக்கிற, போதை மருந்து ஒருத்தன் வந்து நம்மளுக்கு கொடுக்குறான்னு சொன்னால் எனக்கு வேணாடா, பணத்தை கொடுத்தா கூட கொடுக்கா கட்டின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது. நீ ஏன் வாங்கி அடிச்சா, உன்னுடைய நாலேஜ் இல்லாமல் அவனா உனக்கு தெரியாமல் வந்து ஒரு போதை மருந்து வந்து உனக்கு கொடுக்க முடியும். இந்த மாதிரியான முன்னுக்கு பெண் முரணான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ஸ்ரீகாந்த் ஆகட்டும் இல்லை கிருஷ்ணாவாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, ஒரு சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு புகழ் வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, ஒரு கல்லூரி மாணவன் யாராக இருந்தாலும் போதை மருந்து வந்து யூஸ் பண்ணுறது சட்டப்படி தப்பு தான். ஆனால் இதை வந்து இங்கே வந்து நியாயப்படுத்தி யாருமே பேசக்கூடாது. இது உண்டான நடவடிக்கைகளை வந்து கண்டிப்பாக எடுக்கணும். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி மேலிடத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசோ நீதித்துறையோ கடுமையான தண்டனை அவங்களுக்கு விதிச்சா கீழ்த்தட்டில் இருக்கிறவன் கண்டிப்பாக பயப்படுவான். இவ்வளோ பணம் வச்சுருக்கிறோம், இவ்வளோ பெரிய ஆளுக்கே வந்து இவ்வளோ கடுமையான தண்டனை கிடச்சிருக்கு, கீழ்த்தட்டு இருக்கிற நம்மெல்லாம் மாட்டினா காலி அப்படின்ற மாதிரி அவன் மைண்டில் வந்து ஒரு பயம் வரும். கண்டிப்பாக அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நீதித்துறை என்ன நடவடிக்கை எடுக்குது? ஏன்னா இந்த இதில் வந்து ஸ்ரீகாந்த் நிறைய பேர் பெயரை சொல்லியிருக்காங்க. அவருடைய சர்க்கிளில் நிறைய பேர் இருக்காங்க. யாரெல்லாம் வந்து இன்னும் இந்த போதை மருந்து வழக்கில் சிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஜாஃபர் அப்படின்ற ஒருத்தர் வந்து டெல்லியில் வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. அவரும் மிகப்பெரிய நெட்வொர்க்கு, அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு அவர்கிட்ட வந்து கிலோ கணக்கில் இருந்த போதை மருந்தெல்லாம் வந்து கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னுலாம் நியூஸ் வந்தது. இப்போது ஸ்ரீகாந்த் மூலிமா பல பேருக்கு போயிருக்கிறதாகவும் நியூஸ் வந்துருக்குது. அது என்ன அப்படின்றது இன்னும் போக போக வந்து தெரியும்.